எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருபாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, விதுரர் மகான் என்று கொண்டாடுகிறோம். அவர் தர்மத்தினுடைய சொரூபம், தர்மத்தினுடைய அவதாரம் என்றே நாம் குறிப்பிடுகிறோம். மகாபாரதத்திலே மிக முக்கியமான கதாபாத்திரமாக வருகின்ற அந்த விதுரர் சொன்ன அற்புதமான அறிவுரைகள் விதுர நீதி என்று வழங்கப்படுகின்றன. அந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடந்த பிரச்சனையில் குறிப்பாக பாஞ்சாலி சபையிலே அவமானப்படுத்தப்பட்ட போது கடுமையாக சாடிய, அதை எதிர்த்து சாடிய கௌரவர்கள் பக்கம் இருந்த ஒரே ஆத்மா விதுரர் தான் என்பதை நாம் மறக்க முடியாது. துரியோதனன் அவரை நட்டநடு சபையிலே அவமானப்படுத்தி வேசியின் மகனே என்றெல்லாம் அவரை பழித்து, அதற்கு பிறகு அவர் வெறுத்து போய் அந்த போரிலே பங்கு கொள்ளாமல் தீர்த்த யாத்திரை செல்லுகிறார். மீதி எல்லோரும் பங்கெடுத்தார்கள், அவர் பங்கெடுக்காமல் செல்லுகிறார். இறுதி வரைக்கும் துரியோதனனுக்கு அவர் அறிவுரையும் சொல்லி பார்க்கிறார், மிரட்டியும் பார்க்கிறார். மூடனே என்று சொல்லி பார்க்கிறார். மாண்டு தரைமேல் மகனே கிடப்பாயினி என்று சொல்லிப்பார். செத்து கீழே கடப்படா தரையிலன்னு சொல்லி பார்க்கிறார். கேட்கவில்லை அவன். தர்மபுத்தரும் விதுரரும் சந்திக்கின்ற அந்த இறுதி காட்சி தயவு செய்து மகாபாரதத்தில் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காட்சி. அது படிக்கும்போதே நம்ம ஒரு வீடியோ காட்சி பார்ப்பது போல இருக்கும். அந்த விதுர நீதியிலிருந்து ஒரு சின்ன துளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன். அதற்காக நான் திரு ராஜகோபால கணபாடிகள் நடத்தி வரும் வைதிகஸ்ரீ இதழில் இதை கண்டுபிடித்ததால் அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எப்பொழுதோ 2014 ஆண்டு வெளிவந்த இந்த இதழில் இந்த நீதி, விதுர நீதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கேள்வி எழுப்பி அதற்கு பதில் சொல்வது நம்முடைய மரபு. இங்கே என்ன கேள்வி? ஒருவன் செல்வத்தை எப்படி இழக்கிறான் என்று கேள்வி வருகிறது. ஒருவன் செல்வத்தை எப்படி இழக்கிறான் அப்படின்னு கேட்டால் பதில் எப்படி சொல்றார் பாருங்க. ஒருவன் செல்வங்களுக்கு தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு புலனடக்கம் இல்லை என்றால் செல்வம் அவனை விட்டு விலகி விடுகிறது. இங்க புலனடக்கத்துக்கு செல்வத்துக்கு என்னங்க சம்பந்தம்? புலனடக்கம்னா அப்படியே தபஸ் பண்றதுக்கு, அப்படியே தியானம் பண்றதுக்கு வச்சுக்கலாம். செல்வம் தானே அப்படி இல்லை தம்பி. உனக்கு ஏதோ பூர்வ ஜென்ம பலன் செல்வம் சேர்ந்து விடுகிறது. நீ உன்னுடைய உழைப்பாலோ உன்னுடைய புத்தியாலோ பெற்றாய் என்று நினைத்து விட்டு போ. செல்வம் நிறைய சேர்ந்த பிறகு என்ன ஆகிறது? புத்தி தடுமாறுகிறது.
அதுவரைக்கும் ஓரளவு ஒழுக்கமாக இருந்தவன் ஒழுக்கம் கெட்டு போகிறான். குடிக்க தோன்றுகிறது, சீட்டாடத் தோன்றுகிறது, இதுவரைக்கும் உண்ணாத உணவுகளை தின்ன தோன்றுகிறது, இதுவரைக்கும் பண்ணாத அக்கிரமங்களை பண்ண தூண்டுகிறது. புலனடக்கம் போனனால் தானே இது. அது அவன் இந்த செல்வத்தை அடைவதற்கு முன் இருந்த நிலை வேறு, செல்வத்தை அடையும் பொழுது அடைந்த பிறகு வருகின்ற நிலை. புலனடக்கத்தால் செல்வத்தை இழக்கிறான் என்பது எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வாசகமாக இருக்கிறது. இது என்னுடைய குருநாதர் சத்குரு சிவானந்த மூர்த்தி அவர்கள் யோக மார்க்கத்தை பற்றி சொல்லியிருப்பது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது ஞானம் பயிலாமல் யோக மார்க்கத்தில் நுழைவது ஆபத்தானது என்று சொல்லுவார். ஞானம் என்பது ஒரு மனப்பாங்கு, மனப்பார்வை, ஆட்டிடியூட். அது வாய்க்கப்பெறாமல் மனப்பக்குவம் இல்லாமல் யோக மார்க்கத்தில் நுழைவது என்ன தீமை என்று கேட்டால், ஒரு சாதாரண மனிதன் அரக்கனாகிவிடக்கூடிய ஆபத்து அதிலே இருக்கிறது. ஒன்றும் தெரியாத ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் நல்லபடி இருந்தான், ஓரளவுக்கு யோக்கியமாக ஒழுக்கமானவனாக இருந்தான். ஆனால் ஏதோ ஒரு யோகம் பயின்று அதில் ஒரு சித்தி கித்தி வந்ததுன்னா ராட்சசம் மாதிரி மற்றவங்களை அதட்டி அடக்கி அவர்களை அடிமைப்படுத்தி ஆளை நினைக்கிறான். அப்போ அரக்கனாக்கி விடுகிறான். எனவே மனப்பாங்கு தேவை. அதே போல் செல்வம் உங்களுக்கு தக்க வேண்டும் என்றால் புலனடக்கம் தேவை. இதை திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். பணிவு சொல்லும் பொழுது எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், எல்லாருக்கும் பணிவு ரொம்ப நல்லதுதான். அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துங்கிறார். பணக்காரங்களுக்கு பணிவு என்பது பணத்துக்கு சமானங்கிற ஒப்பற்ற வாக்கியம். உலக இலக்கியத்துல திருவள்ளுவர் போல இந்த தர்மத்தை சொன்னவர்கள் யாருமே கிடையாது. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், பணிவுங்கிறது எல்லாருக்கும் நல்லதுதான்ப்பா. ஆனா அவங்களுக்குள்ளேயும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துனர். பணக்காரனுக்கு பணத்துக்கு சமானண்டா பணிவுனர். பணத்தை விட்டுருவானா பணக்காரன்? எவ்வளோ பணம் இருந்தாலும் சில்லறையை விட்டுருவானாங்க? விட மாட்டான். அந்த பணத்துக்கு சமானமா அவன் பணிவை கருத வேண்டும் என்றார். பணிவு விட்டாச்சுன்னா பணம் போச்சுன்னு பொருள். அப்போ எவ்வளோ அழகாக டேலி ஆகுது பாருங்க, விதிர நீதியும் திருவள்ளுவர் கூறிய அந்த கூற்றும். இன்னொன்று, அதே வள்ளுவர் தான் சொல்ற, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்துங்கிறார். அடக்கமுடைமையில சொல்கிறார். அதை இந்த பிறவியில ஆமை தன்னுடைய அவயவங்களை உள்ளிழுத்துக் கொள்வது போல கீதையிலும் வருகிறது, மகாபாரதத்திலும் வருகிறது, திருக்குறளிலும் இதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிறப்பில் ஆமை போல் உன்னுடைய ஐம்புலன்களை உள்ளே அடக்கி கொள்ள கற்றுக்கொண்டால், அப்படி வல்லவனாக நீ திகழ்ந்தால் அத்து அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்புடையது. ஒருவேளை அவன் பிறப்பு எடுக்க நேர்ந்தாலும் அவன் காப்பாற்றப்படுகிறான், எந்த விதமான காயங்களும் இன்றி இந்த காயத்தில் வாழ்கிறான் என்று சொல்லுகிறார். இது ஒரு விதர நீதி பார்த்தோம். எனவே செல்வந்தனுக்கு புலனடக்கம் மிகவும் தேவை. இந்த நாட்டிலே, இந்த உலகிலே, இந்த காலகட்டத்திலே மிகவும் தேவையான அறிவுரையாக இது இருக்கிறது. ஒருவனுக்கு சிறந்த உறவு எது என்ற கேள்வி. அம்மாவா, அப்பாவா, ஆச்சாரியனா, நண்பனா, மனைவியா, காதலியா, அக்காவா, தங்கையா, தம்பியா, யாரு? பரமாத்மாவை அறிந்து கொள்வதே சிறந்த உறவு. பரமாத்மாவை, இறைவனாகிய பரமாத்மாவை அறிந்து கொள்வதே சிறந்த உறவு. இதை புரிந்து கொள்வதே அறிவு என்பாரு வள்ளுவர். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது எப்படியாவது இறைவனை தொடர்பு படுத்தி இறைவனை அறிந்து கொள்வதுதான் சரியான அறிவு, இல்லையா? அப்ப பரமாத்மாவை அறிந்து கொள்ளுவதே சிறந்த உறவு. மற்ற எல்லாமே பகைக்கு சமானம். ஏன்னா எல்லாத்திலையும் ஒரு விரிசலுக்கு வாய்ப்பு இருக்கிறது, நெருடலுக்கு வாய்ப்பு இருக்கிறது, பிரிவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பரமாத்மாவோடு கொள்ளக்கூடிய உறவிலே விரிசலுக்கு வாய்ப்பில்லை, நெருடலுக்கு வாய்ப்பில்லை, பிரிவுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அவன் ஒருவன் தான் உறவு, மற்ற பேர் எல்லோரும் வந்து போகிறவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்கிறார்? பரமாத்மாவை அறிந்து கொள்வதே சிறந்த உறவு. வேறு எந்த உறவும் பகைக்கு சமானம். அப்புறம் எப்படி பின்னே அவனை அறிந்து கொள்வது? மனம், புத்தி, புலன்கள் இவற்றை அடக்கித்தான் பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியும். மனத்தின் மூலம், இப்ப போன விதுர நீதியில செல்வந்தனுக்கு புலனடக்கம் அவசியம் என்று பார்த்தோம். இந்த சிறந்த உறவாகிய பரமாத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புலனடக்கத்திற்கும் அப்பால் மனதை அடக்க வேண்டும். தேவையில்லாமல் இது சிந்திக்க விடக்கூடாது. புத்தியை அடக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்களை எடைபோட விடக்கூடாது, இல்லையா? அப்படித்தான் பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியும் என்று
விதுரர் சொல்லுகிறார். எது தர்மமோ நியாயமோ, எது உண்மையோ அதுவே பலம். மூன்றாவது, ஒரு மனிதனுடைய பயணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே அவனுடைய வளர்ச்சிக்கு எது தடையாகிறது? அது புறப்பயணமாக இருக்கலாம், இந்த வாழ்க்கை பயணமாக இருக்கலாம், அல்லது அகப்பயணமான ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம். ஒரு மனிதனுடைய பயணத்திற்கு, வாழ்க்கைக்கு, அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு தடை எவை அல்லது எது? விதுரர் என்ன பதில் சொல்லுகிறார் இதற்கு? ஆசையும் சினமுமே அறிவுக்கும் வளர்ச்சிக்கும் தடையாகின்றன. துரியோதனை பார்த்தே சொல்லிட்டாரு நினைக்கிறேன் இந்த பதில. அவனுக்கு வேற எதுவும், பொறாமையை தவிர வேறு எதுவுமே அவனுடைய மனசில் இல்லை. ஆசையால் விளைவது பொறாமை, அதனால் வருவது கோபம். ஆசையும் சினமுமே அறிவுக்கும் வளர்ச்சிக்கும் தடையாகின்றன. வலைக்குள்ளே சிக்கிக்கொண்ட மீன்கள் எப்படி துள்ளுவது இல்லையோ அப்படி மனத்தில் இந்த ஆசையையும் சினத்தையும் வசக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் விதுரர். இப்போ என்ன தெரிகிறது? இந்த ஆசை என்பது ஒரு உணர்ச்சி, சினம் என்பது ஒரு உணர்ச்சி. உணர்ச்சிகளை நசிப்பிக்க செய்வது அல்ல வெற்றி, உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பது தான் வெற்றி. அடக்குவது வெற்றி அல்ல, ஆளுவதே வெற்றி. கடக்க கடக்க கடல். சரியா? அடக்குவது வெற்றி அல்ல, ஆளுவதே வெற்றி. கடக்க கடக்க கடல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மனது வலிமையாக இருந்து அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த ஆசையும் சினமும் இருந்தால் நாம் தப்பித்து விடுகிறோம், இல்லை என்றால் தப்பிக்க வழி இல்லை. அவைதான் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக வருகின்றன என்று சொல்லுவார். சரி சரி, இன்னொரு கேள்வி கேட்டு பார்ப்போமா விதுரர்? நான்காவது கேள்வி. ஐயா, இந்த உலகில் இன்பமாக இருப்பவன் யார்? அப்படி ஒருத்தர் இருக்கிறானா இங்க? எப்படி, யார் இன்பமாக இருக்கிறான் இந்த உலகத்துல? எவனை பார்த்தாலும் ஒரே பிரச்சனை மயமான முகமாக இருக்கு. தெருவெங்கும் சலன முகம், முகமெங்கும் மரண பயம் என்று இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே இன்பமாக இருப்பவன் யார்? விதுரர் அதற்கு அழகாக ஒரு விடை தருகிறார். தம்பி, தர்மத்தை அறிந்து பொருளின் தன்மையை புரிந்து கொண்டவன். யார் இன்பமாக இருக்கிறான்? தர்மத்தை அறிந்தவன். பொருள், இந்த உலகம் முழுக்க பொருள் மயமாக இருக்கிறது. பொருளின் தன்மையை புரிந்து கொண்டவன், தர்மத்தின் மூலமே பொருளை பெறும் வழிகளை அறிந்து அதை அடைகிறான். அவனே எப்போதும் இன்பமாக இருக்கிறான். தர்மம் என்பது பாதை இல்லையா, வழிமுறை, நெறிமுறை. பொருள் என்பது இந்த உலகம் முழுக்க, உலகமே ஒரு பொருள் தான், உடம்பு ஒரு பொருள், மனமும் ஒரு பொருள், கனவு கூட பொருள் தான் என பொருளை பற்றியே இருப்பதனால் இவன் என்ன செய்யறானா, எது தர்மம்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிறானா. தெரிந்து பொருள் தேவைதானே, அது ஒரு 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 சாதாரண ஒரு கருவியாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அது எல்லாமே பொருள் தானே. இந்த பொருளை தர்மத்தின் மூலம் பெறும் வழி எது என்று ஆராய்ந்து பார்த்துக்கிறான். அப்போ அதர்மமாக அவன் பொருள் சேர்ப்பதில்லை. முறையாக அறவழியில் அவன் தனக்கு சேர வேண்டிய பொருளை தான் நாடுகிறான். தனக்கு என்ன தேவையோ அதை நாடி பெறுகிறான். எப்படி? அறவழியில் பெறுகிறான். அப்படி இருப்பவனுக்கு துன்பம் இல்லை, அவன் எப்பொழுதும் இன்பமாகவே இருக்கிறான். யார் துன்பத்தில் இருக்கிறான் என்றால், ஆசை வயப்பட்டு போனவன் துன்பத்தில் இருக்கிறான். அறவழியின்பால் பொருள் சேர்த்தவன் இன்பத்தில் இருக்கிறான். இவ்வளவுதான். ஆசை வழிபட்டு பொருள் சேர்த்தவன் எத்தனை பொருள் சேர்ந்தாலும் அதிலே நிறைவில்லாமல் இருக்கிறான். அறவழிப்பட்டு பொருளை தேடுபவன் அதில் சொற்பமே கிடைத்தாலும் அதில் அதிக ஆனந்தம் கொள்ளுகிறான். எனவே அறவழியில் பொருள் சேர்ப்பது, அறவழியில் இன்பம் துய்ப்பது. வள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்று வைத்தால் முதலில் அறம், அப்புறம் பொருள், அதற்கு பிற்பாடு இன்பம் என்று பொருள் அல்ல. அறத்தின் வழியே பொருள், அறத்தின் வழியே இன்பம் துய்க்க வேண்டும் என்பதே அதற்கு பொருள். எப்படி பார்த்தோமானால் விதுர நீதியும் திருக்குறளும் எப்படி இணைந்து வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. நிறைவாக இன்னொரு கேள்வி விதுரரிடம் கேட்கிறோம். ஐயா, எப்படி எதிரிகளை வெல்வது? எல்லாருக்கும் எதிரிகளை வெல்வது எப்படின்ட்டு ஒருத்தர் கேட்கிறார். அவர் மனசுல எதை வச்சுக்கிட்டு கேட்கிறாரு? அவங்க சித்தப்பா, பெரியப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க, இது மாதிரி ஆஃபீஸில் இருக்கிற கலீக்ஸ், இவங்கள மனசில் வச்சுட்டு கேட்குறாரு. விதுரர் பதில் எப்படி இருக்குது? 5 புலன்களும் மனதின் விகாரங்கள், அவையே எதிரிகள்ங்கிறார். ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் என்று துர்கா சப்த ஸ்லோகியில் துர்கையிடம் என்னுடைய எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விடுன. எங்கே இருக்கிறார்கள் எதிரிகள்? வெளியிலையா? வெளியே எதிரிகள் இருக்கின்ற அளவுக்கு பெரிய ஆட்களா நம்ம இல்லையே.
நம்ம வந்து பலவீனர்கள், சாதாரணமான ஆட்கள். நமக்கு எதிரிகள் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான் இல்லையா? அதனால அவர் என்ன சொல்லுகிறார்? 5 புலன்களும் மனத்தினுடைய விகாரங்கள் அவையே விரோதிகள், அவையே எதிரிகள். அவற்றை எவன் அடக்கி வைக்கவில்லையோ அவனை வெளியில் உள்ள எதிரிகள் விரைவில் வெற்றி கொள்வார்கள். குறள்லயே வரும். அதான், அவனுக்கு பொறாமை இருக்கிறவனுக்கு தனியே பகை என்று ஒன்று வேண்டாம், அவனுடைய பொறாமையே அவனை கொன்று போட்டு விடும் என்ற குறளிலே வரும். எனவே இந்த 5 நீதிகளை பார்த்தோம் விதுர நீதியிலிருந்து. இந்த 5லும் ஊடுபாவாக அடிநாதமாக இருப்பவை 2. ஒன்று புலனடக்கம். அது நீ வாழ்வினுடைய எந்த நிலையில் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும், உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் புலனடக்கம் என்பது தேவை. இதை மனத்தில் கொண்டுதான் வள்ளுவரும் அடக்கமுடைமை இதையெல்லாம் இல்லற வாழ்க்கைக்கு, இல்வாழ்க்கையில வைக்கிறார். அறத்திலே வைக்கும் பொழுது அவர் வந்து இல்வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களாக அவற்றை சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். விதுர நீதியில் இந்த 5 நீதிகளில் நாம் பார்த்த ஒன்று புலனடக்கம், இன்னொன்று அறவழி. அறவழியை எவன் பற்றி கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு எந்த அல்லலும் இல்லை. அவன் அல்லலை அல்லலாக நினைப்பதும் இல்லை. வந்த கொஞ்சத்தை அதிகமாக நினைக்கிற மனப்பக்குவம் உள்ளவனாக இருக்கிறான். எனவே அவனே இன்பமாக இருக்கிறான். இந்த உலகத்தில் யார் எதிரிகள் இல்லாமல் இருக்கிறார்கள், யார் செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள், யார் வந்து எப்பொழுதும் இன்பமாக இருக்கிறார்கள், யார் வளர்ச்சிக்கு தடை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், எவனுக்கு புலனடக்கம் இருக்கிறதோ, எவனுக்கு அறவழியில் பற்று இருக்கிறதோ அவனே என்று விதுரர் நமக்கு அடித்து சொல்லுகிறார். இதை நாம் இன்றிலிருந்து பின்பற்ற முயல்வோம். அந்த நல்ல பயனை நாம் பெறுவோம். எது தர்மமோ